ஒருவேளை இவரோடு சேர்ந்து வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டால் அவர் மனம் உருகாதோ என்று எண்ணி ஆசையோடு வந்திருக்கிறேன். என்ன செய்வது? பகவான் ஏதேனும் குறையில்லாமல் யாரையும் வைப்பதில்லை. ஆனால் சோமயாஜியின் விஷயம் அப்படி அல்ல. அவர் ஒரு உயர்ந்த வைஷ்ணவர். சதா சர்வ காலமும் பெருமாளையே மனதில் துதித்துக் கொண்டிருப்பவர். அனைவரிடமும் அன்போடு பழகுபவர். சோமயாஜியைப் போலவே தாங்களும் ஒரு உயர்ந்த வைஷ்ணவி. கணவனின் சொல் மாறாத தர்மபத்தினி. இருவருக்கும் பெருமாள் புத்திர பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்க நிச்சயம் வேறேதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த வித்தை தங்களின் வயிற்றில் விதைக்க வேண்டும் என்பதற்காக கூட பெருமாள் சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அந்த நாள் வரை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதுவாயினும் மனதில் உள்ள வேண்டுதலை அவன் பாதங்களில் வையுங்கள். அனைத்தும் மங்களமாக முடியும். சரி, அர்ச்சனை யார் பெயருக்கு? பெருமாளின் பெயருக்கே செய்துவிடுங்கள். கொடுங்கள். ஓம் ஸ்ரீ சர்வமங்களானி சித்தியார்த்தம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள்